ஹலோ, யார் பேசுறது? போன் அடிச்சது நீ? யார் பேசுறா கேட்க? நாதேரி. ஹலோ, யாருங்க பேசுறது? திவ்யா. என்னடா திரும்பவும் கேட்க? சவுண்ட் குறைச்சு டிவி பாரு. சரிக்கா. இந்த ராத்திரியில யாருக்கு போன் பண்ணா? மூஞ்செல்லாம் வெளிய போய் போறான். இந்தா தொட்டுக்குங்க. ஹலோ, யார் பேசுறது? எத்தனை வாரம் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? இப்போ +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சரியாக 9:30 மணிக்கு +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இணையதளங்களை பொறுத்தவரைக்கும் tnresults.nic.in என்ற அந்த இணையதளத்திலும் திவ்யா, www.dg இன்னைக்கு தான் 12th ரிசல்ட்டா? ஆமாக்கா. சரி சரி, என் போன் எடு. The number you are trying to call is currently not reachable. Not reachable. சரி, திரும்ப டயல் பண்ணி பார்க்கலாம். The subscriber is currently switched off. Please try. ஏன் இவன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? திவ்யா, திவ்யா, உன் போன்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணு. சரிக்கா. 87 54 57 11. சரவணன் மாமாக்கா? சரவணன் நம்பர் உன்கிட்ட எப்படி? இல்ல, அது ஊர்ல. சரி சரி, அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல கால் பண்ணு. The number you are trying to call is currently not reachable. அக்கா, மாமா நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதுக்கா. நாட் ரீச்சபிள் வருதா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றான் இவன்? என்னாச்சுக்கா, ஏன் பதட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுப்புல டீ வச்சிருக்கேன், அதை போய் பாரு. சரி. இவர் வேற இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. ஏய், எதுக்கு இப்போ இவ்வளவு சீக்கிரமா எழுப்பி விடுற? டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? டைம் என்ன ஆகுது? 10 மணி ஆயிடுச்சா? சாரி, கொஞ்சம் தூங்கிட்டேன். ஏங்க, இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? என்ன நாள் இன்னைக்கு? இன்னைக்கு +2 ரிசல்ட்டுங்க. ஓ, சரி, தம்பிக்கு கால் பண்ணியா? மார்க் என்னன்னு சொன்னானா? அத பத்தி பேசதான் வந்திருக்கேன். ஏன், என்னாச்சு? சரவணன் தம்பிக்கு 2-3 வாட்டி கால் பண்ணிட்டேன். கால் நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள்னு வருதா? போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? இது நான் ட்ரை பண்றேன். என்னங்க, ரிங் போதா? The subscriber is currently switched off. சுவிட்ச் ஆஃப்ல தான் வருது. திரும்ப ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. The number you are trying to call is currently not reachable. நாட் ரீச்சபிள் தான் வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னங்க, எனக்கு ஒரு பதட்டமா இருக்குங்க. நீ பயப்படாத, போ, நீ கீழே போ, நான் வரேன். சரிங்க. முக்கிய செய்திகள். தூத்துக்குடியில் +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தினால் மனமுடைந்த மாணவன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னங்க, இங்க சீக்கிரம் வாங்கல. இங்க டிவில ஏதோ சொல்றாங்க, எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. என்னாச்சு? என்னங்க, இங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சைலண்டா உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார். திவ்யா, அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ண முதல்ல. ஒண்ணும் இல்லாத விஷயத்தையும் பெரிய பரபரப்பா காட்டிடுவானுங்க. The number you are trying to call is currently not reachable. என்னாச்சு? இப்ப கூட சரவணனுக்கு ட்ரை பண்ணாங்க, போன் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. சரி, நீ மாமாக்கு ட்ரை பண்ணியா? ஐயோ, பதட்டத்துல மறந்துட்டேங்க. என்னங்க, என்னாச்சு? அப்பாவும் போன் எடுக்க மாட்டாரு. போன் எடுங்கப்பா. அவரும் போன் எடுக்க மாட்டாரு.
திவ்யா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். என்ன இருக்கும்? எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இப்ப ஏன் போன் எடுக்க மாட்டேறேன்னே தெரியல. என்னவா இருக்குங்க? எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, சும்மா இரு. ஒரே பதட்டமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இவர் போன் அடிச்சு எடுக்க மாட்டாரு. என்ன சஞ்சய் இத்தனை தடவை போன் பண்ணிருக்கா? என்னங்க என்னங்க மாமா கிட்ட இருந்து போன் வருது. ஹலோ, ஏன்பா இவ்வளவு நேரம் போன் எடுக்கல? காலையில இருந்து எத்தனை தடவை போன் அடிச்சிட்டு இருக்கேன். இல்லப்பா, பாத்ரூம்க்கு போயிருந்தேன். சரி, சரவண நம்பர் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அவன் எங்க இருக்கான்? அதை ஏன் கேக்குற? ரிசல்ட் வந்ததும் சொந்தக்காரங்கெல்லாம் போன் பண்ணி எவ்வளோ மார்க்கு, ஏன் இவ்வளோ கம்மியா எடுத்துட்டான்னு போன் மேல போன் போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. போன் ஆன்ல இருந்தா தானே கேள்வி கேட்பாங்க. அதான் போன் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட வெளியில போயிட்டு வான்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஐயோ, இங்க அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு தெரியுமா? நீ போன் வேற எடுக்கல, அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சரி சரி, சரவணன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்? ரிசல்ட் வந்த உடனேவே சந்தியாவுக்கு வாட்ஸ்அப்ல மார்க் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னானே, இன்னும் நீங்க பாக்கலையா? ஓ அப்படியா? ஏன்பா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? இல்ல இல்லப்பா, ஒண்ணு இல்ல. அப்புறம் மறக்காம சரவணன் வந்த உடனே எனக்கு கால் பண்ண சொல்லு, சரியா? சரிப்பா, நான் வந்ததும் ஃபோன் பண்ண சொல்றேன். சரிப்பா. என்னங்க என்னாச்சு? சரவணன் சேஃபா இருக்கானா? முதல்ல உன் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. என்னங்க நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றேன்ல, உனக்கே தெரியும். ஏங்க என்னாச்சு? ஓபன் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். ரிசல்ட் வந்த உடனே எனக்கு கூட அனுப்பல, உனக்கு தான் வாட்ஸ்அப் பண்ணிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்? அண்ணி, நான் பாஸ் ஆயிட்டேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி 500க்கு மேல மார்க் எடுத்திருக்கேன், ஓகேவா அண்ணி? இப்ப சந்தோஷமா? சந்தோஷங்க. இத காலையிலே பாத்திருந்தா இவ்வளோ டென்ஷன் தேவையா? இல்லங்க, அவனோட போன் நாட் ரீச்சபிள் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததா, அதனால இத பத்தில எனக்கு யோசிக்கணும்னு தோணலங்க. சரி சரி. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அவன் 500க்கு மேல மார்க் எடுத்திருக்கான். இப்ப அவனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போற? அவன் என்ன கேக்குறானோ அதை வாங்கி தருவாங்க. சரி திவ்யா, ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? இரு இரு, டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போயிட்டு எல்லாருக்கும் பால் பாயசம் பண்ணி கொண்டு வரேன்.